ஒரு ட்ரைனிங் மெத்தடை சூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் மெத்தட் மூலமா நான் வந்து இந்த ஒரு 6 வருஷமாக நான் வந்து குதிரைங்களை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என் குதிரை கிட்ட வந்து நான் பேசுவேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் குதிரைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வைக்கோல் தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவேன். என் குதிரை ஒருத்தர் ஹார்ஸ் வாங்குறாரு, ஃபஸ்ட் டைமாக வாங்குறாரு, அவருக்கு வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா எதில் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? அதாவது ஃபீடா இல்லை ட்ரைனிங்கா இல்லை ரைடிங்கா, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி? இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, வீட்லேயே வளர்ந்துருப்பாங்க. அவங்க வந்து குதிரை வாங்கணும்னு ஆசை வரும். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து உடனே போய் குதிரையை வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சார் வணக்கம். சரி, எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி, இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல சொன்னால் என் பேர் வந்து ராஜசேகர். நான் வந்து பார்த்திங்கனாக்கா வேலூர் மாவட்டம் ராயவேலூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கோல்டன் டெம்பிள்லாம் இருக்குது அந்த ஊர். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அது பக்கத்தில் அணைக்கட்டுன்னு ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா குதிரையெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்கேன். நான் வந்து என்ன சொல்கிறது, ஹார்சஸை வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மெத்தடையும் வந்து பார்த்திங்கன்னா குதிரைங்களை வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் நாளாக வந்து குதிரையை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். அந்த மெத்தடில் வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். குதிரைங்களை வந்து எப்படி பயிற்சி கொடுக்கணும், அதுங்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், ஆடு வளர்த்துருப்போம், இல்லை நாயெல்லாம் வளர்த்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் குதிரையை வளர்த்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. ஏன்னா வந்து குதிரை வந்து பார்த்திங்கனாக்கா ரேராக ஒரு 100ல் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்க சொல்ல வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு குதிரை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் வந்துச்சு பார்த்திங்களா. அப்போ வந்து ஒரு நாட்டு மாடு வாங்கினேன். அந்த நாட்டு மாடை வளர்த்துட்டே இருந்தேன். அப்போ அந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், நாட்டு மாடு பார்க்கணும். அப்போ வந்து திடீர்னு ஒரு குதிரை வீடியோ வந்தது. அதை பார்த்த உடனே என்னாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இவ்வளோலாம் பண்ண முடியுமா ஒரு குதிரையை வச்சு அப்படின்ட்டு நேராக போயிட்டு நம்மளும் ஒரு குதிரையை வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு குதிரையை வாங்கினேன். வாங்கிட்டு ஆனால் அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க தெரியல எனக்கு. அப்போது வாங்கிட்டு வந்து அதுக்கிட்ட கடி உதெல்லாம் வாங்கினேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் என்ன சொல்கிறது, இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி, குதிரையை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும், எப்படி அதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும், அதை வந்து சாந்தமாக. ஏன்னா வந்து மாடு மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே ஒரு பதட்டம் ஆச்சுன்னா தன்னைத்தானே வந்து கொன்னுக்கும். சரியா, தன்னைத்தானே கொன்னுக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள கொன்றும். சரியா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி ஃபேக்ட்ரி மாதிரி அது உடம்புல அவ்வளோ சக்தி இருக்கும். சரிங்களா, ஏன் குதிரை திறன்னு சொல்கிறாங்க, ஏன்னா வந்து அவ்வளோ சக்தி இருக்கும் அது உடம்புல. அந்த மாதிரி ஒரு சக்தியை வந்து பார்த்திங்கனாக்கா பயனுள்ளதாக நம்மளுக்கு தேவையானதாக வந்து அதை மாற்றிக்கணும். சரி, அப்படி இல்லைனா என்ன ஆகுனாக்கா ஒரு குதிரைக்கு தீனி போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆபத்தாக அமைஞ்சிடும். அப்படின்னா வந்து ஒரு ட்ரைனிங் இல்லாமல் ஒரு குதிரைக்கு தீனி போட்டோம்னா பார்த்திங்கனாக்கா அதுக்கு உடம்புல சேர்ற எனர்ஜியை என்ன பண்ணணும்னு தெரியாது. உடனே என்ன பண்ணுனாக்கா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு கோபமாகவோ ஒரு பதட்டமாகவோ இல்லை ஒரு வேகமாகவோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணும். அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண சொல்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஆபத்தாக அமைஞ்சிரும். இல்லைனாக்கா வந்து ஒன்று அதுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடும், இல்லை நம்மளுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடும். அது மென்டலாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவாங்க குதிரையை வாங்கிட்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு ட்ரைனிங் மெத்தடை சூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் மெத்தட் மூலமா நான் வந்து இந்த ஒரு 6 வருஷமாக நான் வந்து குதிரைங்களை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என் குதிரை கிட்ட வந்து நான் பேசுவேன். அவனை வந்து என்னால் வந்து கம்யூனிகேட் பண்ண, நான் சொல்கிற விஷயத்தை அது புரிஞ்சுக்கும். அது என்ன மனநிலையில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, அதுதான் வந்து இந்த மெத்தடுன்னு நான் சொல்கிற விஷயம். மெத்தடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து அதுதான். சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணுவார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல திறமையான ஹார்ஸ்மென்லாம் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன எப்படி உங்களை அந்த மெத்தட் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? எப்படி? அப்படி இல்லைங்க, சோஷியல் மீடியா தாங்க. குதிரையை பற்றி நான் கற்றுக்கணுன்னாக்கா நான் ஒரு ஹார்ஸ்மேனை தேடணுனாக்கா நான் கோயம்புத்தூரோ பொள்ளாச்சியோ போகணும். இல்லைனா என்னை சுற்றி இருக்கிற ஒரு ஹார்ஸ்மேனை நான் தேடுறதுக்கே ஒரு 60-70 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். அப்படி நான் வந்து ஒருத்தரை தேடி போகணுன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த பாசிபிலிட்டியே இல்லை. எனக்கு வந்து என்ன ஒருத்தர் ஆசைனா கண்டிப்பாக வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து ஒருத்தரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு குரு வச்சுருப்பேன், அவங்கக்கிட்ட இருந்து கற்றுப்பேன். ஆனால் இந்த ஹார்ஸ்மேன்ஷிப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாத மாதிரி போச்சு. அப்போ என்ன பண்ணேன், நான் வந்து
சுற்றி இருக்கிற ஹார்ஸ்மேன்ஸ்லாம் தேடினேன். பார்த்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு 200 கிலோமீட்டரில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் டெய்லி போயெல்லாம் கற்றுக்கிறது வந்து பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக வந்து நம்ம நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணி அந்த சந்தோஷத்தை பூர்த்தி பண்ணுறதுல அதை வெறுத்துருவோம் நம்ம. சில அந்த மாதிரி இருக்கும்போது தான் சோஷியல் மீடியா அது இதுன்னு பார்த்து யூடியூப்பில் வந்து நான் தேடும் போது எனக்கு கிடைச்சது கிளின்டனுங்க. இந்த கிளின்டன் ஆண்டர்சன்ற ஆஸ்திரேலியன் ட்ரெயினர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மெத்தட் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய மெத்தட் இருக்குது. அவர் மட்டும் ட்ரெயினர் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய மெத்தடும் என்னுடைய ஆட்டிடியூடும் சிங்க் ஆச்சு. சரியா, பிடிச்சிருந்தது அவர் பண்ண மெத்தடு. உடனே என்ன பண்ணேன், அதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு என்ன சொல்கிறது, எடுத்த உடனே கிளின்டன் மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ணிட முடியாது. கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதில் பார்ப்பேன். ஒரு வீடியோ பார்ப்பேன், உடனே போய்ட்டு என் குதிரையில் எக்ஸிபிட் பண்ணுவேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்ப்பேன். எங்கன்னா பிரச்சனைனா மறுபடியும் அந்த விஷயத்தை போய் அதே வீடியோவில் தேடுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நான் கிளின்டனை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தையும் வந்து அட்மையர் பண்ணி நான் வந்து இந்த மெத்தடை கற்றுட்டேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதை கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் குதிரை வச்சுருக்க முடிஞ்சு. இல்லைனா என்ன ஆகுனாக்கா முக்கால்வாசி குதிரைக்காரங்க இல்லை குதிரை ஆர்வத்தோடு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நேராக ஓடி போய் குதிரை வாங்கிடுவாங்க. இல்லைனா வெயிட் பண்ணி குதிரை வாங்குவாங்க. அந்த குதிரையை வாங்கிட்டு இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த குதிரையை வச்சுருப்பாங்கனாக்கா கேள்விக்குறி தான். யாருமே வந்து வச்சுருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். இல்லைனா அதனுடைய ஒழுக்கம் சரியில்லை. அதனால பார்த்திங்கனாக்கா வீட்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் இதை வச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்க, ஏன் இதை வச்சு இது பண்ணிகிட்ருக்க, ஒன்று என்ன பண்ணுவோம், டென்ஷன் ஆகி அதுக்கு ஃபீட் பண்ணாமல் போயிடுவாங்க ஒரு சிலர். அது மெலிஞ்சு வந்து சரி குணத்துக்கு வந்துடும் அப்படின்லாம் நினைப்பாங்க. மெலிஞ்சால் கூட அது பார்த்திங்கனாக்கா அது அதே மூர்க்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மெத்தட் வேணும். அதுக்கு தான் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ண ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஹார்ஸ்மேன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னீங்க. சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் குதிரை வாங்குறாரு அப்படின்னா ஹார்ஸ்மேன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. அதில் வந்து மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக. ஆனால் அது இப்போது ஆரம்பத்தில் ஒருத்தர் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சார்? என்ன சொல்கிறதுங்க, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஹார்ஸ் வாங்குறாரு, ஃபஸ்ட் டைமாக வாங்குறாரு, அவருக்கு வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா எதில் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? அதாவது ஃபீடா இல்லை ட்ரைனிங்கா இல்லை ரைடிங்கா, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி? என்ன சொல்கிறேன்னாக்கா நான் இந்த விஷயத்தை வந்து 2 விதமாக இதை ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் குதிரையை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னாக்கா, நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு கிராமத்தில் வளர்ந்து உங்களுக்கு வந்து வீட்டில் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருந்தாக்கா நீங்கள் தைரியமாக ஒரு குதிரையை வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மாடு ஹேண்டில் பண்ணுற அளவுக்காவது ஒரு திறமை இருக்கும். ஒரு கைத்தை பிடிச்சி ஒரு மாட்டை பிடிச்சி அந்த பக்கம் கட்டுற அளவுக்கு திறமை. திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, வீட்லேயே வளர்ந்துருப்பாங்க. அவங்க வந்து குதிரை வாங்கணும்னு ஆசை வரும். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து உடனே போய் குதிரையை வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக குதிரையை வந்து அது தப்பு பண்ணாலும் ஓரளவு கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, ஆனால் வந்து இந்த 2வது கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஆடு மாடு எதுவுமே வச்சதில்லை, ஆனால் நான் வீட்டில் வந்து ஒரு ஷெட்டை கட்டி நான் குதிரையை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறபோது பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். சரிங்களா, அதனால் அந்த 2வது கேட்டகரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா குதிரையை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. கூகுள்லாம் பண்ணிங்கனாக்கா சும்மா விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் குதிரையோட தன்மை, அது எதுக்கு பயப்படும், என்னென்ன பண்ணணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க நீங்கள் குதிரையை பற்றி படிச்சுட்டு வாங்குங்க. சரிங்களா, இப்போ நான் 2வது விதமாக இந்த கொஸ்டினை எப்படி சொல்கிறேன்னாக்கா, குதிரையை வாங்கிட்டு நம்ம என்னென்ன அப்படின்னா வந்து ஒரு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்றத தான் நீங்கள் கேட்டிங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த அடிப்படையாக நீங்கள் என்ன தேவைன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குதிரையை மினிமமாக கையில் பிடிச்சிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு தெரியணும். சரிங்களா, அப்படி இருக்கிறவங்க மட்டும் போயிட்டு குதிரையை வாங்கணும். இல்லைனாக்கா இன்னொரு விதமாக என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு குதிரையை மினிமம் லஞ்சிங் பண்ண தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, வாங்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த லஞ்சிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, லஞ்சிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம சுற்று போடுறதுன்னுவாங்க. சரிங்களா, குதிரை என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட்டில் ஒரு சுற்று போடுவாங்க, குதிரை வந்து ஆளை சுற்றிட்டே இருக்கும், மறுபடியும் ரைட்டில் சுற்று போடுவாங்க, ஆளை சுற்றிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த விஷயம் என்ன பண்ணுனாக்கா, நம்ம குதிரை ட்ரைனிங்கில் ரொம்ப பேசிக்காக நம்ம குதிரைக்கு அதனுடைய சாப்பிட்ற உணவுக்கு வந்து அந்த எனர்ஜியை நம்ம டெமாலிஷ் பண்ணுறது. ஏன்னா வந்து சாப்பிட்டு எனர்ஜி உடம்புல ஏறிட்டு பல்காக நம்ம குதிரை இருந்தாக்கா என் தலையை தூக்கிட்டு கண்ணா முன்னாடி தான் வேலை செய்யும். அதனால் வந்து அந்த சாப்பாட்டுக்காவது கொஞ்சம் அது வேலை செய்யணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சுற்றி அந்த லஞ்சிங் கற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு குதிரையை வாங்குங்க. அதுக்கப்புறம்லாம் நிறைய இருக்குது ஸ்டேஜஸ், இந்த டீசென்சிடைசிங் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அடுத்து வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்குங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதே மாதிரி இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது ரைடிங் சம்மந்தமான விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு குதிரைக்கு? அதே மாதிரி குதிரைக்கு ரைடிங் பண்ணக்கூடிய அவர்களுக்கும் என்னென்ன மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்குது?
ஓகே, குதிரைக்கு என்ன ட்ரைனிங் இருக்கணும், ஆளுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கணும்? முதல்ல என்ன சொல்கிறேன்னாக்கா, குதிரைக்கு என்ன ட்ரைனிங் இருக்கணும் சரிங்களா. இதை வந்து எப்படி எடுத்துக்கணுனாக்கா, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு பிகினர் ரைடர் நீங்கள் வந்து இது வரைக்கும் குதிரை வளர்த்ததில்லை சரிங்களா. நீங்கள் ஒரு குதிரையை ரைட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா சரிங்களா, அந்த குதிரை ஒரு குறைஞ்சது ஒரு 8, 9, 10 வயசாவது இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த வயசு வந்து பார்த்திங்கனாக்கா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 10 வருஷமோ யாரோ ஒருத்தர் வேறு ஒருத்தர் அதை ஓட்டி பழகி நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த குதிரை மேலே ஒரு புது ரைடர் ஏறுறது சேஃப்டி சரிங்களா. அதுவும் வித் சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு ஏறணும். ஆனால் அந்த 10 வருஷம் சும்மா இருந்த குதிரை போய் மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா அதுக்கும் எதுவும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆப்வியஸாக இன்ஜுரி தான் நடக்கும் சரிங்களா. ஒரு பிகினர் ஹார்ஸ்மேன் அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக குதிரையை கற்றுக்க போகிறீங்க, குதிரைக்கு மேலே ஓட்ட கற்றுக்க போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹார்ஸ் அப்படின்னா வந்து ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கிற குதிரை. அது என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் விழுந்தீங்கன்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா அது சுதாரிச்சுக்கும் சரிங்களா. ஆனால் நீங்கள் ஒரு பிகினர் ஹார்ஸ்மேனாக இருந்து ஒரு பிகினர் ஹார்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படின்னா வந்து அதுக்கே ரைடிங் தெரியாது, அதுவே இப்போ தான் பழகிட்டு இருக்குது, அதுவே 2 வயசில் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது, அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அந்த குதிரை மேலே நீங்கள் பிகினராக போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும். ஒன்று அது கீழே விழும், இல்லை நீங்கள் கீழே விழுவீங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு பிகினர் ஹார்ஸ்மேனாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹார்ஸை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹார்ஸ்மேனாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஹார்ஸை சூஸ் பண்ணலாம். எதுக்குனாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா. நீங்கள் அந்த ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுதா, இல்லை அதுக்கு ஒரு புது விஷயம் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுதா, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பழகி கற்றுக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஹார்ஸை வந்து நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸுக்கு வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணும்? அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹார்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன அளவில் கொடுக்கணும், என்ன அளவில் கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும், அதே மாதிரி இன்கேஸ் நம்ம ரொம்ப ஓவர் ஃபீடும் பண்ணாமல் கரெக்டான அளவு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? ஓகேங்க, இதுதாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபீடுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹார்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் குதிரை வளர்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கருத்து இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கருத்தாக நீங்கள் இந்த கொஷினுக்கு என்னுடைய ஆன்சர் எடுத்துங்க. ஏன்னா வந்து நான் சொல்கிற விஷயம் இன்னொருத்தர் கூட கான்ட்ரடிக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இது சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு குதிரைக்கு நீங்கள் என்ன வேலை கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு மட்டும் ஃபீட் பண்ணுங்கள் சரிங்களா. என்ன வேலை கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் குதிரைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வைக்கோல் தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவேன். என் குதிரையை வந்து அதிகமாக இந்த காஞ்ச புல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா வைக்கோல், சோளத்தட்டோ இதெல்லாம் கூட பச்சை கிடையாது, காய வச்ச புல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தின்றாங்க சரிங்களா. இதையும் நான் வந்து என்ன சொல்கிறது, சர்ஃப் பண்ணி கூகுள் அந்த மாதிரி சர்ஃப் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் எப்போ கிரெயின்ஸ் கொடுக்கணுன்னா அப்படின்னா வந்து தானியங்களை எப்போ கொடுக்கணுன்னாக்கா, அந்த குதிரைக்கு வந்து அதிகமாக வேலை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது டெய்லி நான் ரைட் பண்ண போகிறேன், அது உடம்புல எனர்ஜி தேவை, என் குதிரை வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்ந்த மாதிரி போகுது, ரைடிங்கே சரியாக போக மாட்டேங்குது, ரொம்ப டயர்டாகிடுது, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கிட்ட எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா தானியங்களை கொடுக்கணும் சரிங்களா. நீங்கள் வந்து அந்த ஓட்ஸு, பார்லி இல்லைனாக்கா இந்த கொள்ளு இந்த மாதிரி தானியங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வேலையெல்லாம் செய்ய போகிறதில்ல, என் குதிரையை வந்து சும்மா ஷோக்கு நான் வந்து என் ஃபார்மில் வளர்க்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முடிஞ்சால் கிரேசிங், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வைக்கோல், கண்டிப்பாக கிரெயின்ஸ் வந்து மினிமமாக கொடுங்க, இல்லைனா கொடுக்காம கூட விட்டுருங்க சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, குதிரைக்கு நிறைய ஃபீட் கொடுக்கணுன்ற அன்பு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குதிரையோட உயிரை ஒரு நேரத்தில் எடுத்துரும். ஏன்னா வந்து இந்த குதிரையில் ஓவராக ஃபீட் பண்ணால் மனுஷனுக்கு எப்படி சுகர் வந்து ஆள் வெயிட் ஏறி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குதிரைக்கு வந்து லேமினிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து அதனுடைய கால்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அதனால் அதனுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அதனுடைய ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த்து போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் வேலை வாங்க போகிறதில்ல, ஆனால் வெயிட்டை மட்டும் ஏற்ற போகிறீங்க. அப்போ வந்து அந்த ஜாயிண்ட் வந்து தகுதியாக இருக்குமா? நீங்கள் ஒரு அத்லெட் வந்து டெய்லி ஓடுறானாக்கா பார்த்தீங்கன்னா அவன் ஜாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் டெய்லி வீட்டிலே உட்காரும் வெறும் சாப்பிட மட்டும் தான் சாப்பிடுனாக்கா அந்த குதிரையோட ஹெல்த்து போய்டும்ல. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த ஜாயிண்ட் வந்து வீணாக போய் லேமினேட்டிஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் சர்ஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பிரச்சனை. நம்ம குதிரையை நம்ம கொண்டுற மாதிரி அதுக்கப்புறம் அந்த குதிரைலாம் எதுக்கும் யூஸ் ஆகாது சரிங்களா. ஒரு சில குதிரை ரெக்கவர் ஆகும், ஒரு சிலது அதனுடைய ஆயிலை வந்து அப்படியே கிடத்திடும் சரிங்களா. அதனால் நடக்க முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக நொண்டிகிட்டே இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த ஹார்ஸ்மேன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த ஹார்ஸ்மேன்ஷிப்பை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அதே மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறீங்களா எப்படி? ஓகே, இதாங்க ஹார்ஸ்மேன்ஷிப்னு நம்ம வார்த்தையாக சொல்லிடுறோம். ஹார்ஸ்மேன்ஷிப்னு. ஹார்ஸ்மேன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலை
சரிங்களா, ஒரு கலை. அந்த கலை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குதிரையை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் ஃபஸ்ட்டு, எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க. முதல்ல ஏறி உட்காந்து ஒருத்தர் சீட்டை பிடிச்சிட்டு பின்னாடி தள்ளிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஓட்ட ஆரம்பிப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு குதிரைக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு கலையாக அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் வந்து ஹார்ஸ்மேன்ஷிப். சரிங்களா, இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு புது ஆளாக வந்து ஒரு குதிரையை வாங்க ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஹார்ஸ்மேன்ஷிப் தெரியணுமானாக்கா எதர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கலாம். இல்லைனாக்கா ஒரு குதிரையை ஹார்ஸ்மேன்ஷிப் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து என்றைக்குமே நிலைக்காது. சரிங்களா, உங்கள்கிட்ட அந்த குதிரையை கையாளுற தகுதி இருந்தால் மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த குதிரையை வச்சிருக்க முடியும். நானும் சொல்லிக் கொடுக்குறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டடாக வரவங்க அப்படின்னா வந்து எனக்கு என்னென்னாக்கா இதை ஒரு மெனக்கடலாக நான் எல்லாருக்கும் நடத்துகிற மாதிரி நடத்தலை. ஆனால் வந்து யூடியூப்பில் நான் வந்து ட்ரைனிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா, ஒரு குதிரை வந்து பதட்டமானால் என்ன பண்ணணும், அதனுடைய கால்களை எப்படி கையாளணும், அப்புறம் வந்து ஒரு குதிரை ரைடிங் போக சொல்ல என்னென்ன பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவாக பண்ணி காட்லின்டன் ஹார்ஸ்மேன்ஷிப்னு நான் வந்து நீங்கள் காட்லின்டன் ஹார்ஸ்மேன்ஷிப் வெல்லூர்னு போட்டிங்கன்னா என்னுடைய சேனல் காட்டும். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஆனால் வந்து எனக்கு வரலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா அப்பான் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து இங்கே தங்க தயாராக இருந்தால் நான் வந்து ஒரு சில 10 days இல்லை ஒரு வீக்கெண்டில் ஒரு 3 நாள் மட்டும் வந்து தங்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நான் கண்டென்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா, மேபி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் வரலாம். பட் ஆனால் வந்து ஹார்ஸ்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் குதிரை வளர்க்க முடியும். சார், இப்போ இந்த ஹார்ஸ்மேன்ஷிப்லேயே வந்து எத்தனை வகையான கேட்டகரிஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது?